இவிஎம் முறைகேடு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவிஎம் முறைகேடு நடந்ததை 5ஆம் தமிழர் சங்கம் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். அதில் முக்கியமாக இந்தியாவிலேயே திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு. அதாவது 16,000 ஓட்டுகள் கிட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் காணாமல் போயிருக்கு. அதனால் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் கிட்ட கருத்து கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம 5ஆம் தமிழர் சங்க குழு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போனோம். இந்த இவிஎம் முறைகேடுகளை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கான்றதை பார்க்கறதுக்கு அந்த திருவள்ளூர் மாவட்ட மக்கள் கிட்ட கருத்துக்கள் கேட்டோம். மக்களுடைய கருத்து என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். நாம் கேட்ட கேள்வி என்னதுன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் முறைகேட்டால் இந்தியா முழுக்கவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல குழப்பங்கள் நடந்திருக்கு. அதுலேயும் இந்தியாவிலேயே முக்கியமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான ஓட்டுகள் ஊழல் நடந்திருக்கு. 16,700 ஓட்டுகள் கிட்ட காணாமல் போயிருக்கு. இதை பற்றி திருவள்ளூர் மாவட்ட மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பேப்பர் பாருங்க, இதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்ப்பீங்களா, அதில் பாருங்க, இன்னும் நாங்கள் தெளிவாக பேசுகிறோம். இது சொல்லி தான் எனக்கு தெரியுது. அது பொதுமக்கள் எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஓட்டு எண்ணிக்கை எடுக்கலைன்னா அது வந்து மறுபடியும் தேர்தல் வச்சா கொஞ்சம் திருவள்ளூர் தொகுதியில் 16,000 ஓட்டு வந்து இன்றில்லைன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அது யாரும் நியூஸில் யாரும் சொல்லாது. ஒரு பிரயோஜனமே இல்லை எங்களுக்கு ஓட்டு போட்டு. அன்றைக்கி எங்கள் வேலை வெட்டி போச்சு, அன்றைக்கி எங்கள் பொழப்பு போச்சு. அப்போ எங்களுக்கு வந்து ஓட்டு வாங்குறீங்களே சரி, வந்து என்ன ஏதுன்னு என்ன அதோடு நீங்கள் என்னை பார்க்கறதில்ல. இதுதாங்களா உண்மை. மற்றபடி இவ்வளோ ஓட்டு காணாமல் போச்சு, அவ்வளோ ஓட்டு காணாமல் போச்சு எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் ஏதோ வியாபாரம் பண்ணுறோம், கொள்கிறோம், இதுதான் எங்களுக்கு தெரியும். என்னுடைய முடிவு ஒன்றும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் எதனா வந்து பார்த்தாங்கன்னா அடுத்த டைம் ஓட்டு போடுவேன், இல்லை என் வேலையை பார்ப்பேன், அவ்வளோதான். ஓட்டே போட மாட்டேன், வேண்டாம். இந்திய அரசாங்கமும் உடந்தையாக இருக்கலாம், தேர்தல் ஆணையமும் உடந்தையுடன் நடைபெற்றிருக்கும். இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைவருக்கும் தெரிந்தது. அடிப்படை மக்களுக்கு நம்மளுக்கு தெரியாது. மேல்கட்டு உள்ள அரசியல்வாதிகள் அனைவருக்கும் தெரியுது. இதுக்கான விடை என்ன வேண்டும் நமக்கு தான் தெரியாது. வேணுன்றீங்களா? நான் இப்போ வேணுன்றனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆமாம், வேணும்னால இது எல்லாருக்கும் பொது பிரச்சனை தானேங்க. ஆமாம், வாக்குச்சீட்டு முறைலாம் பிரச்சனையாக வராது. ஆமாம், முதல்ல வாக்கு சீட்டு தானேங்க. வாக்கு எல்லாருக்கும் வாக்கு சீட்டை ஆமாம் போட்டுருந்தாங்க. இப்போ தானே கம்ப்யூட்டரில் தீனு வந்தான். அதனால தான் இப்போ ஈஸியாக ஏமாத்துறாங்க. ஆமாம், இது ஃபுல்லாக ஏமாற்றல் தான். இதை 1 மாதமாக வச்சுருந்து என்ன பண்ணிட்டானுங்க, தில்லுமுள்ளு வேலை பண்ணிட்டானுங்க. அதுக்கு பல கோடி உடனே எடுத்துருந்தா இது என்ன டீட்டெயில் தெரிஞ்சிருக்கோம். ஒரே கோல்டு மாலை ஆட் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ நீங்கள் வந்து இதை ஆதரிக்கிறீங்களா? அவ்வளோ கண்டிப்பாக நாங்கள் ஆதரிக்கிறோம். வாக்கு சீட்டு முறை தான் வேணும்னு ஆமாம், அது நன்றி. இந்த வாட்டிக்கும் நான் ஓட்டே போடல. நானே, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 3 பேருக்குமே எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டேன். சொந்த ஊரில் ஓட்டு இல்லைன்னு. இது எப்படி? இது நான் போய் கேட்டதுக்கு இல்லை உங்கள் ஓட்டு லிஸ்ட் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டு இந்தமாதிரி தாலுக்கா ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த வாட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்மள மாதிரி ஆளுங்க உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் அதை எடுத்து வெளியில் சொல்லாமல் இருக்கணும். அது சொன்னால் தான் தெரியும். இப்போ 4 இடத்துல ரொம்ப இடத்துல இதுமாரி சிக்கல்லாம் நடந்தது தான் உண்மை. அதை எடுத்து தான் சொன்னால் தான் நம்ம தெரிய வரும். செஞ்சால் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்க. நானே இந்த கணக்கில் வராத ஓட்டுனா ஒரே ஆள் 6-7 ஓட்டு போடுறதா இருக்குது. ஆமாம், கள்ள ஓட்டு போட்டு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் ஒரு முதுகெலும்பு இல்லாதது. நான் சொல்லலை, ஒரு முன்னாள் யூபிஎஸ் ஆஃபீஸர் தான் சொன்னார். அது நான் நிறைய யூடியூப் வீடியோவில் பார்க்கும்போது. அப்படிங்கும்போது அரசாங்கமே ஒரு நிரந்தரம் இல்லாமல் இப்படி நடந்துச்சுன்னா நம்ம எப்படி எதையுமே வந்து நிரந்தரமாக எழுப்ப முடியல. எந்த கேள்வியும் எழுப்ப முடியல நம்மளால். சும்மா ஒரு வரமுறையற்றதாக இருக்குது இந்த தேர்தல் ஆணையம், எலெக்ஷனு, அரசாங்கம் எல்லாமே. பார்த்து இடையில பார்த்து ஒரு ஐயா ஒரு வயசான ஆள் வந்து பேசுவாங்க. பச்சை கலர் நீங்கள் பச்சை கலரில் இருக்கு 5ஆம் பார்த்து சப்ஸ்கிரைப் கூட பண்ணேன். ஓகே, ரொம்ப வாழ்த்து தானே. இந்த மாதிரி விழிப்புணர்வு எங்களால் தான் போராட. நீங்களே 4,30,000 ஓட்டு விழுந்துருங்கண்ணா. இங்கே திருவள்ளூர் தொகுதி 4 லட்சம் தான். ஆமாம், 4,30,000. என்னது 4,17,000. என்னது 4,17,000? ஆனால் ரீடிங் காட்டுறது 4,17,000 அப்படி காட்டலையே. விழுந்தது 4 லட்சம் காட்டலையே. 5,72,000 ஓட்டு ரீடிங் காட்டுறேன். மற்ற போஸ்ட் எல்லாம் சேர்த்து தபால் ஓட்டுல விழுது. அதன் மூலமா வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. தபால் ஓட்டு. இப்போ இது நீங்கள் இது எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? விழிப்புணர்வு பண்ணுறீங்க. என்னன்னா இவிஎம் தேவையில்ல, உடவோலை முறை நம்ம இந்த பழைய கால நம்ம சீல் போட்ட ஓட்டு போட்டு இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இவிஎம் கண்டுபிடிச்சோம் ஜப்பான்காரன்.
அவனுமே இப்போ இதுதான் பேப்பர் ஓட்டு தான் போட்டிருக்கான். ஆனால் நம்ம எல்லாம் மட்டும் ஏன் இதை வைக்கிறாங்கன்னு தான் நம்ம கேள்வி. வாக்கு சீட்டு இருக்குது நல்லது, அதில் ஊழல் பண்ண முடியாது. ஊழல் பண்ணும் சரி நல்லது, அவங்க ஃப்ராடு பண்ண முடியும். தவறு ஃபர்ஸ்ட். ஒரு மாசம் வச்சது தவறு ஃபர்ஸ்ட். அவர் மாசம் ஏன் வைக்கிறீங்க? EVM முறையை வச்சாதான் அவங்க ஃப்ராடு பண்ண முடியும், அவங்க ஜெயிக்கணும்னு காட்ட முடியும். அதனால தான் அது பிரதமர் மந்திரி நரேந்திர மோடி சார் அவர்கிட்ட தான் கேட்கணும். லாஸ்டா சொன்னதுக்கும் அதுக்கும் நமக்கு வந்து 2 மாசம் மட்டும் எலெக்ஷன் வச்சாங்க தெரியுமா? EVM முறை வேண்டாம், பழைய முறையை கொண்டு வா. இவங்களது இல்ல, இவங்களோட இல்ல, எல்லாருக்கும் விழிப்புணர்வு பண்றாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இந்த இயக்கமும் கிடையாது, இவங்க எல்லாருக்கும் விழிப்புணர்வா இருக்குன்றது பொதுவான விழிப்புணர்வு அதுதான். சூப்பர், அதே பண்ணலாம். நல்லதான். டிஜிட்டல் இந்தியான்றாங்க, அப்பயே 1 மாசம் வச்சு அது 1 கோடி ரூபாய் உடனே இது பண்ணி இருக்கலாமே, ஒரு 10 நாள்லயே ரிசல்ட் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மாசம் என்னத்துக்கு கேட்ட எல்லாமே இந்த இதுல இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ அட்வான்ஸா போயின்னு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. லைவே வந்து போடலாம், லைவ் போட்டு அப்பயே வந்து எண்ணிடலாம், போட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவே எண்ணிடலாம். ஒரு மாதம் வச்சு தப்பு தான் அது. 1 மாதம் வச்சு தப்பு தான் இவங்க ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்ண்ணா சூப்பர், நல்ல விழிப்புணர்வு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இதை கொடுத்ததுனால தான் தெரியுது. நான் இந்த சேனல் இருக்கு, அதில் இன்னும் தெளிவாக போட்டிருப்போம். ஓஹோ, நம்ம நான் வேணா லிங்க் கூட அனுப்புகிறேன், வீடியோ லிங்க். ஓகே, ஃபோன் பண்ணி கேட்டால் உங்களுக்கு உண்மையிலுமே இப்போ இந்த 16,000 ஓட்டு போனது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து சொல்கிறதுனால தான் தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் கருத்து சொல்ல விரும்பலை. மக்களுக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இந்த வாக்கு முறைகேடுகள் பற்றிலாம் தெரியல. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, பெரும்பாலான மக்கள் அனைவருமே EVMக்கு எதிராக இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் கருத்துக்கள் அனைத்துமே EVM மிஷினுக்கு எதிராக தான் இருக்கு. மக்கள் அனைவருமே வாக்குச்சீட்டு முறையை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த வாக்குச்சீட்டு முறையுமே எப்படி இருக்கணும்னா, முனைவர் திரு பாண்டியனையா சொல்லியிருக்காரு பாருங்க. எதுக்குடா அந்த எலெக்ஷன்? யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்குது? எங்கிருந்தோ வந்தீங்க, 4000 வருஷமா அங்கே இருந்துக்கிட்டு எங்கள் தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த எலெக்ஷன்? ஒவ்வொரு பூத்துலேயுமே வெறும் டப்பாவை அதில் ஓட்டு போட சொல்லு. ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே கேமரா முன்னால் என்ன சொல்லு. ஒவ்வொரு பூத்தில் எண்ணிட்டாங்கன்னா 8 மணிக்கு எட்டு முடிஞ்சிச்சா, 8 அல்லது 9 மணிக்கு எட்டி முடிஞ்ச உடனே இந்த தொகுதியில் யார் எவ்வளோ ஓட்டுவாங்கன்னா அந்த ஏஜென்ட்டுகளெல்லாம் கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதை வந்து ஒரு ஃபேக்ஸ் அனுப்பு. அந்த தொகுதியினுடைய எலக்டோரல் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த தொகுதிக்கு வந்து ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிடு. இது எல்லாம் வந்த உடனே ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தில் இது எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த எல்லா இதையுமே கொல்லேட் பண்ணி சேர்த்து மொத்தத்தில் இந்த கட்சி இவ்வளோ வாங்குன்றதை 10 மணிக்கெலாம் சொல்லிடுவாங்க. அன்றைக்கே முடிவு தெரிஞ்சிடும். இப்படி நடக்கிறது தான் உண்மையான எலெக்ஷன். இந்த திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பேசினதை வச்செல்லாம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, EVMக்கு எதிரான அலை மக்கள் மத்தியில் மறைமுகமாக பரவிட்டே தான் இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா இன்னும் சில காலங்கள்லேயே இந்த EVM வைத்து நடத்தப்படக்கூடிய தேர்தல் ஒழிக்கப்படும். நம்ம சொல்கிற இந்த வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடந்தாதான் உண்மையான அரசியல்வாதிகளால் வெற்றி அடைய முடியும். 5ஆம் தமிழர் சங்கத்துடைய நோக்கமுமே அதுதான். இந்த விழியம் வந்து ஒரு தொடக்கம் தான். இந்த EVMக்கு எதிரான பல விழிப்புணர்வு விழியங்களை 5ஆம் தமிழர் சங்கம் வெளியிட இருக்கிறோம். நம்ம சங்க நேயர்கள் அனைவருமே முடிந்த அளவு மக்கள் அனைவருக்குமே இதை பரப்புங்க. மக்கள் அனைவருக்குமே இப்போ நடந்துட்டு இருக்க இந்த தேர்தல் முறையை மாற்றணுன்ற எண்ணம் வரணும். அதுக்கு விதையாக நம்மளுடைய விழியங்கள் இருக்குன்னு நம்புகிறோம்.